ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கார்ட்ல இருக்க ஐட்டமை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் டுட்டோரியல்ல ஒரு கார்ட்ல இருக்க வேல்யூவ எப்படி நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு அப்ளை பண்ணி ஒரு கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி அந்த கார்ட்ல இருக்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்க வேல்யூவ எப்படி கெட் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணனா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து ஒரு வேல்யூ அப்டேட் ஆச்சு. அந்த வேல்யூ வந்து இங்க வந்து நம்மளுக்கு கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி நம்ம இங்க ஷோ பண்ணோம். ஸோ லைக்வைஸ் இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம கார்ட் ஐட்டம் என்ன இருக்கோ, அத வந்து நான் ரிமூவ் குடுத்தேன்னா, எனக்கு வந்து அந்த கார்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறது வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு கோ டு திஸ் கார்ட். நம்ம என்ன லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒரு 3 ஐட்டம் இருந்துச்சுன்னா, அந்த 3 ஐட்டம் மேப் ஆகும். அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் 3 ஐட்டம்க்கு எனக்கு வந்து ரிமூவ் பட்டன் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்ல ஐட்டம் டாட் நேம், ஐட்டம் டாட் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் டாட் பிரைஸ்ங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ரிமூவ் பட்டன் குடுக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு அங்க ஐடி கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டோட ஐடி கிடைக்கும். ஸோ அந்த ஐட்டமோட ஐட்டம் அண்டர்ஸ்கோர் டிபில வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்கோர் ஐடியில தான் இருக்கும். அந்த ஐடிய வந்து நான் ரிமூவ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகி, இந்த ஐட்டம் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும். அதுக்கான ஃபங்ஷன்ஸ் வந்து நான் எழுதணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் ரிமூவ் ஃப்ரம் கார்ட். இந்த ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து நான் ப்ராடக்ட் ஐடின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்ப ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ன்னு நான் கால் பண்ணி ஒரு ஃபங்ஷன் வந்து எழுத போறேன். அது வந்து காமனா நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐ ஸோ எல்லா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே அப்டேட் ஆகணும். ஸோ வந்து ஒரு கார்ட் கான்டெக்ஸ்ட்ன்னு நம்மளுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைல்ல இந்த ஃபங்ஷன் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ங்கிறது வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமா நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்ல இங்க கார்ட் கான்டெக்ஸ்ட் நம்ம போணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கார்ட் கான்டெக்ஸ்ட் போவோம். இந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஆட் டூ கார்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்க லைக்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ட நம்ம எப்படி எழுதலாம். ஸோ நான் கிளிக் பண்ணோனயும் அந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ல வந்து நம்மளுக்கு ஐடி பாஸ் ஆகும். ப்ராடக்ட் ஐடியா பாஸ் ஆகும். இப்ப வந்து எனக்கு கார்ட்ல ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஐட்டம்ல இருக்கிறது 10 ஐட்டம் இருக்குன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஒரு ஐட்டம் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் எத கிளிக் பண்றேனோ, அந்த கார்ட்ல 10 ஐட்டம் இருக்குன்னா, நான் 10ல 1 டெலீட் பண்ண போறேங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி. அதையும் இதையும் மேட்ச் ஆகல அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த 9 ப்ராடக்ட்டும் வந்து இங்க 10 இருக்கு. 1 வந்து நம்மளுக்கு வேண்டாங்கிற ஐடி வந்து இங்க இருக்கு. 10ல நம்மளுக்கு 9 கார்ட் வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அது வந்து நான் இந்த வேரியபிள்ல அப்டேட்டட் கார்ட்ஸ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப செட் கார்ட்ஸ்ல வந்து எனக்கு அந்த 9 ஐட்டமும் அந்த கார்ட்ல யூஸ் ஸ்டேட் வேரியபிள் வச்சு நம்ம கார்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து அந்த அப்டேட்டட் கார்ட் வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணா, இப்போ 10 ஐட்டம்ஸ் இருக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல அப்படின்னா, எனக்கு அந்த 9 ஐட்டமும் செட் பண்றதுக்காக அத ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தி நான் செட் பண்ணிப்பேன். ஸோ விண்டோஸ் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ போன டுட்டோரியல்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் இது வந்து கிளையன்ட் காம்போனன்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு விண்டோஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது அன்டிஃபைன்டா இல்ல அப்படின்னா மட்டும் தான் இந்த செட் ஐட்டம் வந்து குடுப்போம். ஸோ இத கெட் பண்றதுக்கு வந்து நாம ஒரு ஃபங்ஷன் எழுதியிருந்தோம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் லோக்கல் ஸ்டோரேஜ்ல எனக்கு இப்போ 9 ஐட்டம் இருக்கு. அத வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னா, பெர்சிஸ்டென்ட்டா ஸ்டோர் பண்ணணும்னா நான் செக் பண்ணுவேன். விண்டோஸ் ஆப்ஜெக்ட் வந்து அன்டிஃபைன்டா இருக்கணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த 9 ஐட்டமும் சேவ்டு கார்ட்ல வரும். ஸோ இந்த சேவ்டு கார்ட்ட நான் ஸ்ட்ரிங்கிஃபையா இருந்தது வந்து பார்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கார்ட்க்கு நான் குடுத்துருவேன். ஸோ இங்க வந்து ரிமூவ் ஃப்ரம் கார்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஃபங்ஷன் எழுதியிருக்கிறனால, யூ ஹேவ் டு பாஸ் இட் ஹியர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படிங்கிறது வந்து இங்க பாஸ் ஆகணும். ஸோ ஒன்ஸ் பாஸ் ஆனோனயும், இது வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரொவைடர் மூலியமா நம்மளுக்கு அந்த ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ங்கிறது இங்க பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணோனயும் இங்க ப்ராடக்ட் லிஸ்ட்ல போனீங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் ஃப்ரம் தட் பர்ட்டிகுலர் ஃபங்ஷன்ல தான் நம்ம ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ட வந்து நம்ம டீட்டெயிலா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு எங்கன்னா, இங்கருந்து கால் ஆகி அந்த பர்ட்டிகுலர் இந்த கால் ஆனோனயும் அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ ஸோ ஒன்ஸ் நான் இத சேவ் பண்ணோனே நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு கார்ட் வேல்யூலயும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா,
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் நான் ஆட் பண்றேன் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் ரிமூவ்ங்கிறது வந்து எனக்கு இங்க இஃப் சப்போஸ் நான் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்றேன்னா, அந்த ஐட்டம் அந்த ஐட்டம் வந்து இங்க கார்ட்லயே ஆட் ஆகும். கார்ட்லயே ஆட் ஆயிரும். இங்க ரிமூவ் பட்டன் வந்து வந்துரும். ஏன்னா, ஒவ்வொரு கார்ட்ல எத்தன கார்ட் வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ வந்து மேப் மெத்தட் மூலியமா நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து இங்க பாஸ் ஆகும். அந்த பர்ட்டிகுலர் ஐடிய நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் ரிமூவ் ஆகணும். இஃப் சப்போஸ் நான் இன்னொரு தடவ கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்ன ஐடி இருக்கோ, அது வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத நான் சொல்றேன். ஒன்ஸ் ஐ கோ பேக் கோ பின்னாடி போயிட்டு நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் கிளிக் பண்றேன். எனக்கு கார்ட்ல வந்து இப்ப 3 வேல்யூ இருக்கு. இப்ப நான் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். இப்ப 4 ஆயிருச்சு. ஹியர் வி ஹேவ் அ இஷ்யூ. இப்ப இந்த ப்ராடக்ட்ல சேம் ஐடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் ஐடியும் சேமு, இந்த ப்ராடக்ட் ஐடியும் சேமு. பிகாஸ் ஒரே ப்ராடக்ட்டுக்கு சேம் ஐடியா தான் இருக்கும். இது மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்டா இருக்கு. இப்ப நான் இத ரிமூவ் பண்ணனா, இந்த ஒரு இதுல இருக்க சேம் ஐடி தானே. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3க்குமே சேம் ஐடி. நான் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் குடுத்தேன்னா, இந்த 3மே நம்மளுக்கு டெலீட் ஆயிருது. இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குது. இத வந்து நான் ஒன்ஸ் ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி கார்ட்ல ஆட் ஆயிருச்சு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த பட்டன நான் டிசேபிள் பண்ணும். ஒன்ஸ் நான் வந்து அ ஆர்டர் ஒன்ஸ் நான் வந்து ஆட் டூ கார்ட் குடுத்துட்டேன்னா, அந்த குவான்டிட்டிய தான் நான் இன்கிரீஸ் பண்ற மாரி அந்த பட்டன பிளஸ் சிம்பல், மைனஸ் சிம்பல் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி நான் செட் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் இந்த ஐட்டம் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 ஐட்டமோட வேல்யூ வந்து சேமா இருக்கு. நான் ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட்ட ரிமூவ் பண்ணேன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அத நான் செட் பண்றதுக்கு வந்து டிசேபிள் பண்ணும் இந்த பட்டன. அதுக்கானது நம்மளுக்கு பண்ணும். இப்ப சப்போஸ் நான் வந்து இங்க ஆட் டூ கார்ட் குடுக்குறேன்னா, எனக்கு இங்க வந்து ஒரு கார்ட் ஐட்டம் ஆட் ஆயிடுச்சு. டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணும் இஷ்யூஸ் இல்ல. அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். ஒன்ஸ் ஐ கிளிக் திஸ் இப்ப நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது எல்லாமே டிஃபரெண்ட் ஐடியில இருக்கு. எனக்கு இது 2மே டிஃபரெண்ட் ஐடி. இப்ப இந்த கார்ட்ல இருக்க வேல்யூவ நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, இது மட்டும் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். இது ரிமூவ் ஆகாது. இத எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஹவ் டூ டிசேபிள் திஸ் கார்ட் வேல்யூ. இந்த ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, எனக்கு ஒரு டைம் ஆட் ஆயிருச்சுனாவே, இந்த பட்டன நான் டிசேபிள் பண்ணிறணும். We will be seeing in the next tutorial. Here I will explain this once again. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ல இருக்க கார்ட் வேல்யூல நம்மளுக்கு ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டன் வந்து ரிமூவ்னு வச்சிருக்கேன். ஒன்ஸ் நான் இந்த பட்டன கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரிமூவ் ஆகணும். அதுக்கான ஃபங்ஷன் வந்து எங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஹேண்டில் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் இருக்கு. அங்க வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி பாஸ் பண்ணுவேன். இங்க ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ங்கிறது வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமா நம்ம வந்து அந்த வேல்யூவ எங்கிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கார்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஹியர் இங்க பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ன்னு இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் ரிமூவ்ங்கிற பட்டன் அமுத்துனா நம்மளுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். அந்த ஐடியும் 10 ப்ராடக்ட் இருக்குன்னா, அந்த ஐடி தவிர அந்த 9 ப்ராடக்ட்டும் எனக்கு அப்டேட்டட் கார்ட்ல வந்திருக்கணும். இங்க வந்து என்ன ஆகும்னா, ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்திட்டு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் செட் பண்ணி வைக்கணும். இங்க 10 ப்ராடக்ட் இருக்குன்னா, அத ஸ்ட்ரிங்கிஃபையா கெட் பண்ணணும். செட் பண்ணணும். இத எடுக்கிறதுக்கு வந்து நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கெட் ஐட்டம் அப்படிங்கிறத குடுத்துட்டு, நான் சேவ்டு கார்ட் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். இத வந்து சேவ்டு கார்ட்ட நான் பார்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு கார்ட்ல குடுத்தேன்னா, இந்த கார்ட் வேல்யூ எங்க நம்மளுக்கு போகும்னா, இந்த கார்ட் வேல்யூ செட் ஆகும். இது வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்க்கு போகும். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ ஹேவ் அ ப்ராடக்ட் லிஸ்ட். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட் வேல்யூ வந்து 9 ஐட்டம் இருந்துச்சுன்னா, அந்த 9 ஐட்டமுக்கும் ஐட்ரேட் ஆகி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல. தேங்க் யூ ஆல்.